கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதிகளை ஒட்டியுள்ள கிராமங்களில் யானைகள் அடிக்கடி உணவு தண்ணீர் தேடி ஊருக்குள் உலா வருவது வழக்கமாகிவிட்டது. இடம்பெயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காட்டு யானைகள் கிராமப்புறங்களில் தோன்றுகின்றன. இந்நிலையில் ஆகஸ்ட் 30 காலை 6:30 மணியளவில் வெள்ளிமலை பட்டினம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் நுழைந்தது. அப்போது சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியதோடு கோவிலுக்கு பூப்பறிக்க சென்ற 60 வயது முதியவரை தாக்கியது. அதில் அவருடைய 2 கால்களும் முறிந்த நிலையில் அக்கம் கூச்சலிட்டதால் யானை மீண்டும் வேகமாக வனப்பகுதியை நோக்கி திரும்பி சென்றது. தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து யானையின் அசைவுகளை கண்காணித்து வருகின்றனர். காலை நேரத்தில் ஊருக்குள் உலா வந்த காட்டு யானை தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அதுல போயிடுச்சு. கம்முன்னு இருப்பா போயிரு. பஸ் வர